கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு விருதுநகரில் ஒரு சோகமான நிகழ்வு. ஒரு பட்டாசு ஆலை இல் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நிகழ்ந்து 24 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். எப்பொழுதும் போல இந்த விருதுநகர் சிவகாசி பகுதியில் நடக்கக்கூடிய பட்டாசு ஆலை வெடி விபத்திலெல்லாம் ஏதேனும் விதிமீறல் இருந்திருக்கும். அது ஒரு ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்காது. லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகியிருக்கும். எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் அங்கே இருக்காது. பாதுகாப்பை பற்றி கவலையே இல்லாமல் அதோடைய ஓனர் நடந்து கொண்டிருப்பார். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நியூஸ் 18ல் வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இதை பார்ப்போம். இந்த வெடி விபத்தில் 4 அறைகள் தரைமட்டமாகி இருக்கிறது. சில அறைகள் சேதமடைந்திருக்கிறது. அங்கே சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி இடிபாடுகளில் சிக்கியிருந்த உடல்களை மீட்டுள்ளனர். வெடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது வெடி விபத்துன்னு வந்தாச்சு, ஒரு பெரும் சத்தம் வந்திருக்கு. எந்த இடம்லாம் பார்த்துருவோம். விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஈஸ்வரி, பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷன் வந்துருச்சு. ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல நேற்று பட்டாசு தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மூலப்பொருட்கள் உராய்வின் காரணமாக திடீரென பயங்கர வெடி விபத்து நேர்ந்தது. மூலப்பொருட்கள் உராய்வுனா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு புரியணும், என்ன மாதிரியாக இது வெடிமருந்துகள் செயல்படுகின்றன அப்படின்ட்டு. இந்த பட்டாசுக்கு 2-3 கெமிக்கல் யூஸ்வலாக மிக்ஸ் பண்ணுவாங்க. வெடிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் ஆஃப் பொருட்கள் இருக்குது. அது ஒரு கெமிக்கல் கிடையாது, பல கெமிக்கல்ஸ் இருக்குது. அதோட கூட கலர் வர்றதுக்கு, வேற சில எஃபெக்ட்டுக்கு அப்படின்னு வேற சில பொருட்கள் எல்லாம் சேர்ப்பாங்க. இது பெரும்பாலும் அதுக்குள்ளே சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர இந்த கலர் தரத்துக்கு மெட்டல் ஆக்சைட்ஸ் பலவற்றையும் சேர்ப்பார்கள். பச்சை கலர், ஒரு மாதிரி ரோஸ் கலர், சிவப்பு கலர், இதெல்லாம் நீங்கள் பல்வேறு வெடிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பி மத்தாப்புகளில் பார்த்துருப்பீங்க. வெடி அப்படின்னு வரும்பொழுது கலரிங் அவ்வளோ முக்கியம் இல்லை, சத்தத்தோடு வெடிக்கணும். அது ஒரு பெரிய புகை மண்டலம் அதுக்கப்புறமா வரும். இவ்வளோதான். இதில் இதெல்லாம் சாலிட். அதை ஒரு பைண்டர் ஒன்று சேர்த்து பேப்பர்லாம் வச்சு இறுக்கி கட்டி அதில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இது நடக்கும். ஒரு திரி இருக்கும். நீங்கள் வெடி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெடியில் அந்த பொருள் தீப்பற்றி கொள்ளும் பொழுது உடனடியாக அது சுற்றியிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அது முழுவதுமாக எரிந்து உடனடியாக அது மிகப்பெரிய அளவுக்கு விரிவாகும். கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அது ஒரு வேதிப்பொருள், முக்கியமாக கரிம வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்கானிக் கெமிக்கல். அந்த கெமிக்கல் வெடிக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் சுற்றி அது ஒரு புகை மண்டலத்தை அது உருவாக்கும். ஸோ அதில் பல்வேறு மூலப்பொருட்கள் கலந்திருப்பார்கள். அந்த மூலப்பொருள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே போகக்கூடாது. கொஞ்சம் வெப்பம் ஒரு அளவுக்கு மேலே போயிருச்சுனாலே இது ஒரு ரிஸ்க்கு, ஒரு டேஞ்சர். ஸோ மச் ஸோ தட் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் அதை கவனிக்கணும். ஸோ சுற்றி உள்ள சூழல்லையே வெப்பநிலை அதிகமாயிருச்சு. அப்போ அது ஒரு சின்ன பொறி, அது உராய்வின் மூலமாக கூட அது வரலாம். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு சிச்சுவேஷன். நம்ம அதற்கு ஏற்ற எந்த பாதுகாப்புமே நாம் வைத்துக் கொள்வதில்லை. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கடும் அதிர்வு உணரப்பட்டதோடு விண்ணை முட்டும் அளவுக்கு புகை கிளம்பியதால் சுற்றுவட்டார கிராம மக்கள் பீதி அடைந்தனர். இந்த வெடி விபத்தில் 4 அறைகள் தரைமட்டமாயின, சில அறைகள் சேதமடைந்தன. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி இடுபாடுகளில் சிக்கியிருந்த உடல்களை மீட்டனர். மேலும் சிலரை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். 24 பேரில் 16 பெண்கள் உட்பட 19 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் 11 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனர். சேர்வைக்காரன்பட்டி என்கிற ஒரே ஊரைச் சேர்ந்த 16 பேர் உயிரிழந்தது கூடுதல் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்கு பின்னரும் பட்டாசுகள் இடைவிடாமல் வெடித்துக் கொண்டிருந்ததால் மீட்பு பணியில் சிரமம் இருந்தது. மீட்பு பணியின் போது பட்டாசு வெடித்ததில் தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் என 12 பேர் காயமடைந்தனர். யோசிச்சு பாருங்க, வெடி விபத்து நடந்துருச்சு.
மிகப்பெரிய சத்தம், புகை, கட்டடமே இடிஞ்சு விழுந்துருச்சு. அறைகள்லாம் தரைமட்டமாயின. அப்ப அந்த வெடிமருந்துடைய வீரியம் எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்க. இன்ஸ்டன்டேனியஸ் டெத். அது வெடிச்ச அந்த நொடியிலேயே கட்டடம் விழுந்து இடிபாடுகள், அதுல குளோசஸ்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் உடனடியாக இன்ஸ்டன்டேனியஸா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சர்க்கிள்ல இருக்கக்கூடியவர்கள் செவுரு மேல விழுந்து, அந்த செவுருடைய சில கற்கள் மட்டும் விழுந்தா அவர்களால ஓரளவுக்கு காயம் இருக்கும். அப்படியே நகர முடிஞ்சா நகர்ந்துருவாங்க. பட் நகர முடியாமல் போனால், செவுரு அவங்க மேல விழுந்திருந்ததுன்னா, அதிலும் உயிர் சேதம் ஈடுபடலாம். ஆனா இங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கு. வெடிச்சுக்கிட்டே இருக்குன்னா, இத காப்பாத்தணும்ன்ட்டு உள்ள போறவங்க, அவங்க எப்படி உள்ள போவாங்க? ஏன்னா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கும் காயம் வரும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து விபத்து நேர்ந்த இடத்தை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அவங்களுடைய சுற்றுப்புறம் இது, நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். எப்படி துரிதப்படுத்துறது? பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதுக்கப்புறமா இப்போ தேர்தல் விதிமுறைகள் வேற இருக்கு. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட SP, மதுரை சரக DIG இவங்கெல்லாம் விபத்து நடந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்தனர். காகித குழாய்கள், அட்டைகள் இவற்றையெல்லாம் சேமித்து வைக்கும் குடோனில் 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை ஒரே அறையில் அமர வைத்து பாதுகாப்பற்ற சூழலில் பணி செய்ய வைத்ததால் உயிரிழப்பு அதிகரித்ததாக கூறப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ரசாயன மூலப்பொருட்களை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடி பட்டாசு தயாரித்ததும் அம்பலமாகியுள்ளது. இதுக்கு மேல நம்ம என்னத்தை சொல்றது? ஒரு விதிமுறை உருவாக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க நல்லா எவ்வளவு வெடி விபத்துகள் நடந்திருக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல, கடந்த 20 ஆண்டுகள்ல. இது வந்து ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு இடத்துலயாவது விபத்து நடந்துருது. அதனால தான் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா இதை குடிசை தொழில் மாதிரி செய்ய முடியாது. இது குடிசை தொழிலாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பிராண்டோடைய பேரில் அந்த வெடிகள் வந்தாலும் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கொடுத்துட்றாங்க. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்கன்னா இப்போ லக்ஷ்மி பட்டாசு அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன். லக்ஷ்மி பட்டாசு, சரஸ்வதி பட்டாசு, கணேஷ் பட்டாசுன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து அதை ஒரு 20 பேர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க, இந்தந்த மருந்தை போடுங்க, இதை கலந்துங்க, இதை வந்து அடைங்க, அதை சுற்றி பேப்பரை வைங்க, அதுக்கு மேலே இந்த லேபிளை போடுங்க, திரிய சொருங்க, அது வந்து கட்டுக்கட்டாக அடுக்கி மேலே பிளாஸ்டிக் போட்டு பேக்கேஜ் பண்ணி எங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க, நாங்கள் கடையில் விற்றுக்கணும், உங்களுக்கு ஒரு வெடிக்கு ₹1 தரேன், ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ இவர்களெல்லாம் பாதுகாப்பாக வேலை செய்கிறார்களா அப்படிங்கிறது யார் உறுதிப்படுத்துறது? செல்ஃப் இம்போசிஷன் கிடையாது. இந்த நடத்துகிறவர் வந்து எவ்வளவு மேக்சிமம் பணம் கிடைக்கும், அதில் எவ்வளவு குறைவாக கூலி தருது, அதுலேருந்து எப்படி அதிக லாபத்தை பெறுது, அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்போ இத்தனை மக்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு விவசாயங்கிறது 0. இந்த பகுதியில் மானம் பார்த்த பூமி தான், ஆற்று நீர் பாசனம்னு எதுவும் கிடையாது. அதனால வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இருக்கக்கூடிய ஒரே தொழில் இதுனா நீங்கள் வந்து மக்களை போய் எப்படி குற்றம் சொல்லுவீங்க? அப்போ இங்கே தான் நீங்கள் வந்து இவ்வளவு நாட்களுடைய ஆட்சியாளர்களை பற்றி குற்றம் சொல்லணும். உடனே இப்போ ஆளும் கட்சி திமுக சொல்லும், எங்களை பற்றி மட்டும் ஏன் குற்றம் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக தானே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது என்ன, இதுக்கு என்ன தீர்வு இருக்கு? ஒரே தீர்வு, இந்த பகுதியில் வேறு பல வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து இந்த வெடி அப்படிங்கிறதுலேருந்து மக்களை நகர்த்துவது தான். இதில் இவங்களுடைய அந்த அந்த ஸ்குவீஸ் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தடை செய்யப்பட்ட சீன பட்டாசுகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பிற நாடுகளிலிருந்து, முக்கியமாக சீனாவிலிருந்து பெருமளவுக்கு பட்டாசுகள் இங்கே உள்ளே வந்து கொண்டே இருக்கின்றன. அதை தடுப்பது அப்படின்னா அது எவ்வளவு எளிது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுலேயும் நீங்கள் வந்து டாரிஃப் அதிகப்படுத்தலாம், பட் அது உள்ளே வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே இது வந்து என்வாயர்மெண்டல் காரணத்துக்காக இது போன்ற வெடிகள் அப்படிங்கிறது கிரீன் பட்டாசு அப்படின்லாம் சிலது சொல்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி கிரீன் பட்டாசுன்னு ஒன்றுமே இல்லை. இதுக்கு நடுவில் குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு ஓரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படியாவது தடுக்க வேண்டும்னு அதற்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும் பொழுது இந்த பகுதியே கொஞ்சம் இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு மிக கடுமையான ஒரு திட்டம் ஒன்றை கொண்டு வரணும். அது வெறும் ஒரு கேரட் அண்ட் ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக் மட்டும் இருக்கக்கூடாது, மிரட்டினால் மட்டும் போதாது, நிறைய கேரட் வேண்டும், நிறைய படிப்புகள், நிறைய வேலைகள்.
அப்படிங்கிறத கொண்டு வருவதன் மூலமாக மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கே ஒரு 10 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு தெரியுது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடக்கும் பொழுது, இதெல்லாம் அரசியல் பாருங்க விதிமீறல் அப்படின்னு வேற ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. யாருன்னா முன்னாள் பஞ்சாயத்து தலைவருடைய சொந்தமான பட்டாசு ஆலை. அப்ப ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் கனெக்ஷன். பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ல நமக்கு ஒண்ணும் ஆகாது. யார் ஆட்சியில இருந்தாலும் நம்ம தப்பிச்சிரலாம். அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் இருக்கு. அதன் காரணமாக தான் இது நடந்திருக்கு. இந்த விபத்துனால ஏதாவது மக்கள் மனம் மாறப் போறாங்களா? அவங்க ஏதாவது டிமாண்ட் பண்ண போறாங்களா? இந்த தொகுதிக்கான அல்லது இந்த பகுதிக்கான அமைச்சர்கள்னு 2 பேர் சொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு இது தெரியாதா இத பற்றி? இப்ப கே.கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரனும், தங்கம் தென்னரசும் இங்க வந்து ஏதோ பார்த்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு போறாங்களே. ரெகுலரா அவங்க மத்த நேரங்கள்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இத வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள்ல இதை முற்றிலுமாக மாற்ற வேண்டும்ங்கிறதுக்கு மாற்று திட்டங்கள அவங்க அரசு அளவுல இவர் 2 பேரும் அமைச்சர்கள். இத தவிர திமுகவுடைய எம்.எல்.ஏக்கள், எதிர்க்கட்சி எம்.எல்.ஏக்கள் எல்லாருமாக சேர்ந்து என்னதான் பண்றாங்க அங்க? அதுக்கப்புறமா கலெக்டர் என்ன பண்றாரு? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம அவுட்ரேஜ் தான் பண்ணணும் அன்பார்ச்சுனேட்லி. இது நமக்கு வருத்தமாக இருக்கு. இவ்வளவு நாகரிக வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகும் கூட, இது போன்ற விதிமீறல்களும், அதன் காரணமாக உயிரிழப்புகளையும் தடுப்பதற்கு முடியவில்லை. அங்கே வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை. அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இது சொல்லிடலாம் நம்ம. எ என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம். இதுவே கடைசி விபத்தாக இருக்கட்டும்னு. பட் நம்ம சொல்றதிலயா ஒரு முடிவு வரப்போகிறது? அரசியல் கட்சிகள் முடிவெடுத்தால் தானே இது. பட் பாவம் அந்த 24 பேர் மட்டுமல்ல, 11 பேர் படுகாயங்களுடன் இருக்காங்க. 12 பேர் காயம். அதுக்கப்புறமா தீயணைப்பு வீரர்கள், காவலர்கள் சேர்ந்து 12 பேர் காயம். இவர்கள் எல்லோரும் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.